பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ இலச்சையடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவையிருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். ஏசாயா 54 அதிகாரம் 4 வசனம். எந்தவொரு நன்மையான காரியமும் எனக்கு நடக்கவில்லை, எனக்கென்று உதவி செய்யவும் ஒருவருமில்லை என்று கலங்கிக் கொண்டு இருக்கிறாயா? கலங்காதே, கர்த்தராகிய நான் வேதத்தில் இவ்வாறாக சொல்லியிருக்கிறேன். இந்நாட்களில் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதேயுங்கள். சகரியா அதிகாரம் 8 வசனம் 15. மரணத்திற்கேதுவான வியாதியிலிருந்த எசேக்கியா ராஜாவை நினைவு கூர்ந்து அவர் விண்ணப்பத்தை கேட்டு அவருக்கு நன்மை செய்த தேவன் நான் உனக்கு நன்மை செய்யும்படி உன்னையும் நினைத்திருக்கிறேன். ஆகவே பயப்படாதே. துன்பத்தைக் கண்ட நாட்களுக்கு ஈடாக கர்த்தராகிய நான் உனக்கு நன்மை செய்து உன்னை மகிழச் செய்வேன். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன். நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமாயிருக்க நான் தரும் வாக்குத்தத்தம் இது. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. லூக்கா அதிகாரம் 1 வசனம் 13. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனம். தினந்தோறும் வேதத்தை வாசிக்கலாம், தினந்தோறும் ஜெபிக்கலாம், தினந்தோறும் பிரசங்கத்தை கேட்கலாம். ஆனால் அந்த வசனத்தின்படியான கைக்கொண்ட வாழ்க்கை வாழ வேண்டும். அவர்கள் மட்டுமே பரிசுத்தவான்கள். அவர்களே இயேசுவின் பிள்ளைகள். அவர்கள் மட்டுமே இயேசுவின் இரகசிய வருகையில் சேர்ந்து கொள்வார்கள். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 3 வசனம். என்னுடைய பிள்ளைகளே, உங்களுக்கான இன்றைய வசனம், உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பேன். சகல ஜனங்களைப் பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். என் அன்பு பிள்ளையே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க நான் தரும் வாக்குத்தத்தம் இது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார். உபாகமம் அதிகாரம் 23 வசனம் 5. என்னுடைய பிள்ளைகளே, உங்களுக்கான இன்றைய வசனம், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ளத் தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கஷ்டம் யாருக்கு தெரியும்? யார் என்ன கவனிப்பான்னு நீ நினைக்கலாம். ஆனால் இயேசு உன் அழகையை கண்டார். அவர் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். உன் கவலைகளை அவர் மாற்றுவார். கலங்காதே, தைரியமாக இரு. நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனைப் பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்திப்படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் யெசபேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கத் தொடங்குவான் என்றார். நியாயாதிபதிகள் 13 அதிகாரம் 5 வசனம்.